இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. இன்று இவ்வாறு நேராக இலங்கையிலிருந்து திரைப்பட செயற்பாடாளர் மற்றும் குவியம் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் ஆரம்ப கர்த்தா திரு கனகநாயகம் வரோதயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். ஆம்னிகளே, கனகநாயகம் வரோதயன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இணையத்தினூடாக. அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வானொலிகளில். வணக்கம் வரோதயன். வணக்கம் அறிவிப்பாளர் ஜே சந்திரா மற்றும் ஆஸ்திரேலியன் தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத்தாபன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் வரோதயன்? நல்ல சோமா இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது. மீண்டும் ஒரு இளம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பல திறமைகளை கொண்டிருக்கிறவரை யாழ்ப்பாணத்திலிருந்து நினைத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்லுங்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய ஆரம்பம், அதாவது இந்த திரைப்படத்துறை அல்லது ஊடகத்துறை என்று எந்த காலகட்டத்தில் இணைந்து கொண்டீர்கள், அல்லது இது உங்களுடைய விருப்பமான தெரிவா அல்லது தற்செயலாக நடந்ததா? இன்று வரை ஒரு முழு நேர ஊடகவியலாளராக தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இது விருப்பப்பட்டுத்தான் இந்த துறைக்கு வந்தேன். ஆனால் வந்த அந்த நேரம் தற்செயலாக நடந்து விட்டது. ஏனெனில் ஒரு 2008ஆம் ஆண்டு நான் என்னுடைய உயர்தர படிப்பை முடித்து விட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது, கிட்டத்தட்ட அந்த 2008-09 எனும்போது உங்களுக்கு தெரியும், இறுதி யுத்த கால பகுதி. நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் சிலர் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது எனக்கும் எங்களுடைய குடும்பத்தாரும் என்னை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக கொழும்புக்கு அனுப்பியிருந்தார்கள். கொழும்புக்கு அனுப்பிய போது அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எனக்கு விருப்ப தெரிவு துறையாக இருந்தது இந்த ஊடகத்துறை. அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் இலங்கை ஊடகவியல் கல்லூரி அதில் படித்து, அது ஒரு வருட டிப்ளோமா பாடநெறி, அதை படித்து அவர் வெளியேறிய பின்பதாக எனக்கும் அந்த விருப்பம் இருப்பதால் என்னை அதில் இணைத்து விட்டிருந்தார் 2009ஆம் ஆண்டு. அந்த 2009ஆம் ஆண்டு நான் அந்த முழு வருடமும் அந்த டிப்ளோமாவை படித்த பின்பதாக உடனடியாகவே எனக்கு ஏற்கனவே இன்டர்ன்ஷிப் மூலமாக ஊடகங்களுடன் ஒரு தொடர்புகள் இருந்ததால் உடனடியாகவே எனக்கு அந்த வருடத்தின் இறுதியிலேயே ஊடகத்தில் ஒரு வேலையை கிடைத்து விட்டது. எனது முதலாவது வேலையாக இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி பிரிவில் ஒரு பைலோனராக, செய்தி ஆசிரியராக, உதவி செய்தி ஆசிரியராக இணையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்று ஆரம்பித்தது இந்த ஊடக பயணம். இப்பொழுது வரை ஊடகத்தில் தான் ஏதோ ஒரு பரிமாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அருமை. அதாவது ஒரு சொல்வார்களே, சிலருக்கு இதுதான் என்று எழுதியிருந்தால் அதுதான் அது வாழ்க்கையில் அமையும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் உங்களுக்கு அது விருப்பமாகவும் தற்செயலாக நடந்திருந்தாலும் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்களேன், அதாவது ஊடகத்துறையில் வந்தாலும் அது இப்போது ஊடகம் என்பது ஒரு காலகட்டத்தில் பேப்பர் அச்சு இயந்திரமாக இருந்தது. இப்போது இலத்திரனியலாக பல விடயங்களையும் பல தொழில்நுட்பங்களையும் தன்னகத்தே கொன்று இப்பொழுது AI செயற்கை நுண்ணறிவு கூட வந்துவிட்டது. எப்படியான சவால்களை எல்லாம் சந்திச்சு கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப முந்தைய போல சவால்கள் இல்லாவிட்டாலும் கூட என்றாலும் ஊடகத்தில் இப்பொழுது ஆக்களுடைய எண்ணிக்கையும் கூடவாயிருக்கிறது. மற்றது இப்ப பார்க்கின்ற பொழுது இப்பொழுது கையில் கேமராவை அல்லது ஒளிப்பதிவு கருவியை வைத்திருக்கிற எல்லோருமே ஊடகவியலாளர், யூடியூபிலாக என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ஊடகவியலான கல்வி கற்று வெளியில வந்த வகையில எப்படி பார்க்குறீங்க இந்த விடயங்கள் எல்லாவற்றையும்? 2009 நான் இந்த ஊடகத்துறைக்கு நுழைந்தது எனும்போது அந்த 2009 அந்த குறிப்பிட்ட ஒரு 2007, 8, 9, 10 வரையான காலப்பகுதி அந்த பாரம்பரிய ஊடகங்களில் இருந்து டிஜிட்டல் ஊடகத்தை நோக்கி நகர்ந்த காலப்பகுதி. அதிகமான இணையதளங்கள் அந்த காலப்பகுதி தான் யூடியூப் தோற்றம் பெற்றது, பேஸ்புக் தோற்றம் பெற்றது என்று இருக்கும்போது நாங்கள் ஒரே அடியாக பழையவர்களிடம் இருந்து, அதாவது சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த எங்களுடைய ஒரு பாரம்பரிய ஊடகத்தினுடைய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே நேரடியாக டிஜிட்டல் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த துறைகள் நேரடியாக நாங்கள் களம் போகும்போது எங்களுக்கு இரண்டையுமே ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த வசதி அல்லது அப்படியான ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் ஊடகத்தையும் படித்து வளர்ந்ததால் இயல்பாக அதில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல என்னுடைய ஆரம்பம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனமாக இருந்த போதும் அடுத்தடுத்து
நிகழ்ந்த மாற்றங்கள் எல்லாம் டிஜிட்டல் ஊடகத்தை நோக்கியதாக, இணைய வழியை நோக்கியதாகத்தான் நகர்ந்தது. உடனடியாகவே ஒரு இணையதளத்தில் நான் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக நான் எப்பொழுது வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டனோ அப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்காமல் நான் ஊடகத்துறைக்கு வந்த பிறகு எனக்கு ஐக்கிய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு சென்று அங்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அல்லது இருக்க விரும்பவில்லை, எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் மீண்டும் நாட்டுக்கே திரும்ப வேண்டி வந்ததால் முழு வீச்சாக மீண்டும் ஊடகத்துறைக்குள்ளேயே கால் வைத்து சொந்தமாக ஒரு விளையாட்டு மேகசின், இலங்கையில் தமிழில் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த மேகசின் ஒன்றை என்னுடைய சொந்த பணத்தில், என்னுடைய அப்பா அம்மானுடைய உதவியுடன் யாழ்ப்பாணத்தில் பெருமிடப்பில் அதை ஆரம்பித்து 4 இதழ்கள், அந்த நேரத்தில் அந்த மேகசினுக்கும் அதே நேரத்தில் இந்த அச்சு ஊடகத்துறைக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. அதன் போது எனக்கு தெரிந்து எத்தனையோ அச்சு ஊடகத்துறையில் எத்தனையோ இதழ்கள் வந்திருக்கின்றது வெவ்வேறு துறைகளில். ஆனால் தமிழ் விளையாட்டுத்துறை சார்ந்து எனக்கு தெரிந்து அல்லது பலரும் கூறியிருக்கின்றார்கள், தமிழில் நான் மட்டுமே அந்த விடயத்தை முன்னெடுத்திருந்தேன், செய்திருந்தேன். நிறைந்த வரவேற்பு இருந்தது. ஆனால் அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நேரத்தில் பணபலமாக இருக்கலாம், ஆளணியாக இருக்கலாம், என்னிடம் இருக்கவில்லை. எனவே வெறும் 4 இதழ்களுடன் அந்த முயற்சி முற்று பெற்றது. அதன் பின்பதாக மீண்டும் ஊடகம் ஒன்றில் இணைந்து இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்ப நீங்கள் அந்த வெளியிட்ட இதனுடைய ஒரு மென் கொப்பி ஏதாவது இருக்கிறதா, அல்லது மென் அதாவது அது என்னிடம் இருக்கின்றது என்பதை விட மிக முக்கியமான நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள், நூலகம் என்கின்ற இணையதளம். அவர்கள் நான் வெளியிட்ட பிரதி என்னிடமே இல்லை, ஒரே ஒரு பிரதி மட்டும் இருக்கின்றது. ஆனால் அந்த 4 பிரதிகளையும் அவர்கள் PDF வடிவத்தில் தரவேற்றி இருக்கின்றார்கள். அது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதை எப்பொழுதும் நான் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நான் தான் செய்தேன் என்று இந்த இடத்தில் நூலகம்.comக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்று பல்லாயிரம் நூல்களை இப்படி அவர்கள் இணையத்தில் தரவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது எனக்கும் பயனளித்திருக்கின்றது. நிச்சயமாக நான் அதுக்குத்தான் அந்த கேள்வியை கேட்க இருந்தேன், நீங்கள் முந்தி விட்டீர்கள். ஆகவே நானும் அதோடு உதவிய அல்லது அதுக்கு ஒரு ஊடகமாக ஆஸ்திரேலியாவிலும் கோபி அவர்கள் இருக்கின்றார்கள், ஐக்கிய ராஜ்யத்திலும் என்னுடைய நண்பர் இருக்கின்றார். அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நல்லொரு விடயம். ஆகவே நேர்களே, நீங்களும் இப்படியான பொக்கிஷங்களை, நூலகம் அல்லது ஆவணகம் இருக்கின்றது, அதில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதை பற்றி மீண்டும் அந்த அமைப்பினரோடு இன்னொரு நேர்காணலுடைய செய்ய இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு இந்த வழியில தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 10 வருடத்துக்கு முன்னர் நான் அந்த ஆரம்பிப்பாளருடன் கதைத்திருந்தோம் இதை பற்றி எல்லாம். ஏன்னா நீங்க ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறபடியால் அது முக்கியமாக இருக்கின்றது. சரி, இப்ப நீங்க அதோட ஊடகத்துறையோடு மட்டுமில்லாமல் திரைப்படத்துறையோடும் உங்களுடைய காலை பதித்ததாக அறிகின்றோம். சொல்லுங்களேன், குறும்படமா, நீளப்படமா, எப்படியான திரைப்படங்களோட உங்களுடைய ஆரம்ப கட்டம் இருந்தது? எப்படி ஊடகத்துறைக்குள் வர முதல் ஊடகத்துறையில் ஒரு விருப்பம் இருந்ததோ அதே போல சினிமா துறையிலும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் முதலில் ஊடகத்துறை, அந்த நேரத்தில் இறுதி யுத்த காலம், எங்களுக்கு ஒரு சினிமா இருந்தாலும் அதில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த காலகட்டத்தில் அமையவில்லை. எனவே நான் ஊடகத்துறையில் தான் முதலில் வந்திருந்தேன். ஆனால் 2010க்கு பின்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து, இலங்கையிலிருந்து மீண்டும் ஒரு சினிமா வெளிச்சம் வந்தது. இங்கிருந்து சில குறும்படங்கள் என்பதாக எல்லாம் முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அந்த பழைய ஆசை கொஞ்சம் துளிர் விட்டது. நானும் இதை செய்து பார்த்தால் என்ன என்று. அதுக்கு முன்பதாக அந்த காலப்பகுதியில் இந்த வலைத்தளங்கள், பிளாக்கர்ஸ் என்பது மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தது. நிறையவே ஊடகம் சார்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் பொது எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எழுத்தில் பிரியமுள்ளவர்கள் நிறையவே எழுதினார்கள். அப்படி நானும் அந்த வலைத்தளத்தை முழுமையாக பாவித்திருந்தேன். அதன் மூலமாக பல சிறுகதைகளையும் எழுதியிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய கதைகளை ஒரு குறும்படமாக எடுத்தால் என்றால் அப்பொழுது முழுநீள திரைப்படங்களுக்கான வாய்ப்புகள் சரியாக இல்லை, அந்த களம் இல்லை. குறும்படங்கள் தாராளமாக வந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் என்னுடைய சிறுகதை ஒன்றை அப்படியே திரைக்கதையாக்கி அதை ஒரு குறும்படமாக 2014ஆம் ஆண்டு இளவு என்கின்ற ஒரு குறும்படத்தை எடுத்திருந்தேன். அந்த குறும்படம் யாழ்ப்பாணத்தில் முதலாவதாக திரையிட்டு, பின்னராக கொழும்பில் திரையிட்டு, அது மட்டுமல்லாமல் நண்பர்களின் உதவியுடன் நான் லண்டனிலும் பிரான்சிலும் திரையிட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் சுவிஸிலும் நோர்வேயிலும் அதன் இருவட்டுக்களை அந்த நேரத்தில் விற்பனை செய்து அதன் மூலமாக சிறுதொகை பணம், என்னுடைய தயாரிப்பு செலவுகளுக்கு உதவிய பணம் அங்கிருந்து கிடைத்தது. அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். நிச்சயமாக, நிச்சயமாக. சரி, இப்ப அது ஒரு பக்கம் நிறுத்தி வைத்திருக்கீங்களா, அல்லது தொடருமா, அல்லது குறும்படம் அல்லது முழு திரைப்படம் தொடர்ச்சியாக 2014 இருந்து
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் தொடர்ச்சியாக அதில் இயங்கி இறுதியாக 2018ஆம் ஆண்டு தமிழ் செல்வி என்கின்ற ஒரு குறும்படத்தை எடுத்திருந்தேன். அந்த குறும்படத்தை நீங்க இப்பொழுதும் கர்ணன் படைப்பகம் என்கின்ற யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 28 நிமிடங்கள் தமிழ் செல்வி என்கின்ற குறும்படம். அந்த குறும்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் நோர்வே சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டிருந்தது. அதில் நடித்தவருக்கு சிறந்த நடிகர் என்கின்ற அந்த விருதும் கிடைத்திருந்தது. அது மகிழ்ச்சியான விடயம். அதன் பின்பதாக ஆரம்பத்தில் அந்த இளங்கன்று பயமறியாது என்கின்றது போல ஆரம்ப முயற்சிகளின் போது எங்களுக்கு ஒரு கதை இருக்கின்றது, அந்த கதையை நாங்கள் திரைப்படமாக்கி விடலாம், குறும்படமாக்கி விடலாம் என்கின்ற ஒரு விடயம் இருந்த போது நாங்கள் பயம் இல்லாமல் முயற்சித்தோம். ஆனால் இது ஒரு துறையாக தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது நிறைய விதி சார்ந்து படிக்க வேண்டும் அல்லது அனுபவங்களை பெற வேண்டும், அதன் மூலமாகவே ஒரு சிறந்த படைப்பை நாங்கள் கொடுக்கலாம் என்கின்ற ரீதியில் நான் தொடர்ச்சியாக இந்த சினிமா கலைஞர்களுடன் ஒரு ஊடகவியலாளராக நெருங்கி பயணிக்கின்ற என்கின்ற ரீதியில் எனக்கு கொஞ்சம் பயம் தொற்றிக் கொண்டது. அடுத்ததாக நான் செய்யக்கூடிய முயற்சிகள் காத்திரமாக இருக்க வேண்டும் அல்லது சரியானதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த முன்முனைப்பில் தான் என்னால் ஒரு சின்ன ஒரு சரக்கல் அல்லது நான் கொஞ்சம் பின்வாங்கினேன் என்று குறிப்பிடலாம். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. இங்கிருக்கக்கூடிய களநிலைமை இப்பொழுது வரை எனக்கு தெரிந்து கடந்த விடம் இந்த விடங்கள் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகின்றது. அதுக்கு முன்பதாக முழு நேரமாக நாங்கள் சினிமாவில் இருந்தால் எங்களுடைய வருவாய், நான் திருமணமாகிவிட்டது, அதன் பின்பதாக குழந்தைகள் என்று வரும்போது எங்களுடைய வருவாய் பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. சினிமா என்று இருக்கும் போது இதை நாங்கள் 22 வயது 20 வயதுகளில் முயற்சித்திருந்தால் சில வேளைகளில் சரியான இடத்தை அடைந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆரம்பித்த காலமும் எங்களுடைய வயதும் இப்பொழுது இருக்கக்கூடிய வயதும் எங்களுக்கு அந்த பிரச்சனை, குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதே போல தொழில் தேவை, அந்த தொழில் மூலம் ஒரு வருமானம் தேவை என்று வரும்போது கொஞ்சம் சினிமாவை புறமுதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய வேலைகளை பார்த்தால், ஆனாலும் 10 வருடத்துக்கு முதல் நான் ஆரம்பித்த கதைகள் இன்னும் முற்றுப்பெறாமல் இருக்கின்றது. அதை இப்பொழுது திரைப்படமாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அது சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். வெகு விரைவில் அதற்கான என்னுடைய முழுநில திரைப்படத்துக்கான அறிவிப்போ அல்லது படத்துடனோ உங்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 2026 அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக நான் கருதுகின்றேன். நிச்சயமாக பாராட்டுக்கள். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த வானொலி சார்பாக நாங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருதுயன், நிச்சயமாக. சரி, இப்ப நீங்கள் இப்படியெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த குவியம் என்ற ஒரு விடயம் இப்பொழுது நீங்கள் அதை ஆரம்பித்திருக்கிறீர்கள். எத்தனையாம் ஆண்டு அந்த குவியம் என்ற ஒரு பெயர் வந்தது? அந்த பெயர் வருவதற்கான காரணம் என்ன? எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? இப்ப குவியம் என்று அந்த விடயத்தை சொல்லும் போது நான் இதுவரை கதைத்த விடயங்கள் நிச்சயமாக எல்லோருக்குமே புரியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நான் ஊடகத்துறையிலும் இருக்கின்றேன், சினிமாவிலும் இருந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் அனுபவித்த ஒரு விடயம், எம் ஊடகங்களாலேயே எம் கலைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், படுகின்றார்கள் என்கின்ற விடயத்தை நான் நேரடியாகவே கண்டேன், வேதனைப்பட்டேன். ஏனென்றால் நான் சார்ந்த ஊடகத்திலேயே சில ஆரம்பகால ஊடகங்களில் நான் எனக்கு இதில் விருப்பப்பட்டு சினிமா கலைஞர்களை நேர்காணல் செய்து ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகைகள் எல்லாம் நான் வாரம் ஒரு நேர்காணலை அரை பக்க ஒதுக்கி விடுவேன் அதுக்கண்டு. அப்படி இருக்கும்போது அந்த எங்களுடைய நிர்வாகம் அதற்கு சரியாக அனுமதிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் சமகாலத்தில் கொழும்பில் இருந்து இயங்கக்கூடிய தமிழ் தேசிய ஊடகங்கள் எங்களுடைய சினிமாவை மையப்படுத்தி எங்களுடைய கலைஞர்களை மையப்படுத்தி ஆரம்பித்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் குறிப்பிட்டது சரியான விளம்பரதாரர்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் எங்களுடைய கலைஞர்களை வளர்க்க வேண்டிய கடமை எங்களுடைய ஊடகங்களுக்கு இருக்கின்றது. எனவே அந்த ஊடகங்களில் இருப்பவர்கள் யாராவது ஒரு ஆளாவது விருப்பப்பட்டு கலைஞர்களுக்கு என்றே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஒதுக்க வேண்டும் என்று அந்த நிர்வாகத்துடன் போராடினால்தான் குறைந்தபட்சம் அதற்கான ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ அந்த சுழட்டை அவர்களால் பெற முடியும். அதை கூட அவர்களால் செய்ய முடியாமல் போனது. அப்ப இப்படி நிறைய விடயங்களை பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு இது சம்பந்தமாக அப்பொழுது நான் சாதாரண ஒரு ஊடகவியலாளர், இப்பொழுதும் ஊடகவியலாளர் தான், ஆனால் இப்பொழுது கொஞ்சம் இது சார்ந்த அனுபவங்கள் நிறையவே வந்துவிட்டது. நான் அன்று சில ஊடகங்களை, டிஜிட்டல் ஊடகங்களை நடத்தியவர்களை சென்று இந்த விடயத்தை குறிப்பிட்டேன். எங்கள் சினிமாவுக்கு என்று ஒரு ஊடகத்தை நடத்தினால் என்ன என்று என்னுடைய ஐடியாக்களை அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் கதைத்தார்கள், செய்வோம் என்று சொன்னார்கள், யாரும் செய்யவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட நான் சினிமாவுக்கு வந்த ஆரம்பத்தில் இருந்தது ஒரு ஊடகம் இலங்கை சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது சினிமாவுக்கு, இலங்கை கலைஞன் என்று சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இலங்கையர்களுடைய ஊடகம் தென்னிந்தியாவை மையப்படுத்தி இயங்கிய ஊடகத்திலும் இந்த சினிமா அல்லது ஈழ சினிமா என்கின்ற விடயத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பிரசுரித்திருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இரண்டுமே இல்லாமல் போனது. அப்படி இருக்கும்போது இப்பொழுது கூட சினிமாவுக்கு மட்டும் இயங்கக்கூடிய ஊடகங்கள் இல்லை.
அப்படி இருக்கும்போதுதான் நான் இப்படி ஒரு விடயத்தை செயற்படுத்தினால் என்ன என்று யோசித்த போது முதலாவதாக பெயர், இதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும். பல பெயர்கள் இருந்தது, எனக்கு ஒரே சொல்லி பெயர் வைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதனால் பல பெயர்கள் பரிசீலித்த போது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழருவி சிவகுமாரன் ஐயா அவருடைய மகன் இந்த அவருடன் கதைத்தது. அவரும் இப்பொழுது சினிமாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் கனடாவில் இருந்து, மொரட்டோ யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மாணவன். அவர் தான் எனக்கு இந்த அண்ணா குவியம் என்ற வைங்க. ஏனென்றா எந்த காலத்திலேயும் சினிமாண்ட கட்டமைப்பு மாறும், ஆனா லென்ஸ் என்ற ஒரு விடயம், குவிக்கிற அந்த குவியம் என்ற விடயம் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. முந்தி பிலிமில் எடுத்திருக்கலாம், இப்பொழுது டிஜிட்டலுக்கு மாறலாம், ஆனால் லென்ஸ் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. நீங்கள் சினிமாவுடன் இணைந்து இதை வைப்பதால் நிச்சயமாக இந்த பெயரை வையுங்கள் என்று கூறும்போது எனக்கு உடனடியாகவே விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் இந்த விடயம், இந்த பெயர் எனக்கு நல்லா பிடிச்சு போச்சு. ஏனென்றால் இந்த ஒரு பெயர் வைத்து இதன் மூலமாக சில விடயங்களை நான் செய்ய விரும்பினால் அதில் ஒன்றுதான் விருதுகள். எனவே குவியம் விருதுகள் என்று சொல்லி பார்க்கும்போது எனக்கு அப்பொழுதே நன்றாக இருந்தது. அப்ப நிச்சயமாக இந்த பெயரை எடுத்துவிட வேண்டும் என்று தேடி பார்த்தேன். எம் சினிமா சார்ந்து குவியம் என்கின்ற பெயருடன் யாருமே இதுவரை ஊடகத்தையோ அல்லது வேறு விடயங்களையோ நடத்தியதில்லை. ஆனால் குவியம் என்பது ஒரு பொது பெயர் என்பதால் அது சார்ந்து நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் எம் சினிமா சம்பந்தமாகவோ ஊடகம் சம்பந்தமாகவோ இல்லை என்பதால் அந்த பெயரை நான் டக்குன்னு எடுத்துக்கொண்டேன். எத்தனையாம் ஆண்டு இதை ஆரம்பித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா, அல்லது எந்த மாதம்? 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பித்தது கூட ஒரு சுவாரஸ்யமான விடயம். ஏனெனில் நான் 2020ஆம் ஆண்டு கொழும்பில் கோவிட் தொற்றினால் சிக்கிவிட்டேன். 2 மாத காலம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வர முடியாத சூழ்நிலை. எல்லா மாவட்டத்திலும் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டார்கள். அந்த மாவட்டங்களுக்குள் திரியலாம் என்று இருந்த போதும் கொழும்பில் இருந்து வேறு மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. அதனால் சரியாக 2 மாதங்கள் கொழும்பில் நான் சிறைப்பட்டு அதன் பின்பதாக அங்கிருந்து நான் வந்தபோது கொழும்புதான் அப்பொழுது அதி உச்சமாக இந்த கொரோனா பரவல் இருந்தது. எனவே யாழ்ப்பாணத்தில் 14 நாட்கள் 2 வாரங்கள் நிச்சயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் அறிவித்தேன். என்றால் அந்த நேரத்தில் அப்படி அறிவிக்காமல் வந்தவர்களை பிடித்து அனுப்பினார்கள் அந்த தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு. எனவே சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை என்பதாக நான் எங்களுடைய பிஹெச்சியிடம் சொல்லி, எங்களுக்கு பொறுப்பான பிஹெச்சியிடம் சொல்லி நான் தனியாக ஒரு இடத்தில் தனிமைப்பட்டிருந்தேன். அப்படி தனிமைப்பட்டிருந்த போது அந்த 2 வாரங்களிலும் தோற்றம் பெற்றது. நான் ஏற்கனவே எண்ணத்தில் இருந்ததை செயற்பாட்டு வடிவில் கொண்டு வந்தேன். நண்பர் தர்சனன் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும். அவர் தான் எனக்கான இணையதளத்தை உருவாக்கி தந்தார், அந்த சில விடயங்களை செய்து தந்தார். அதன் மூலமாக உடனடியாகவே ஒரு இணையதளம், ஒரு பேஸ்புக் பேஜ் 2ஐயும் கிரியேட் செய்து அதன் உடனடியாகவே அந்த விடயங்களை நான் செய்ய ஆரம்பித்து அந்த ஒரு கொரோனா பிரேக் ஒன்று கிடைத்திராவிட்டால் இன்று வரை இது சாத்தியப்பட்டிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி போட்டு விட்டுருவோம். அதுக்கான காலங்கள் வரவனும் எனக்கு அந்த 2 வார தனிமைப்படுத்தல் காலம் உதவியது. நிச்சயமா. அதாவது 2 வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயமே இப்பொழுது உலகம் பூராக பேசுகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது, குவியம் விருதுகள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நிச்சயமாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் வருவதுடன் கேட்போம் குவியத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோ கேட்டுக்கொண்டிருந்தால் கூட கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று உங்களுடைய விருப்பத்தை அல்லது உங்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் மற்றும் ஏடிபிசியுடைய ஆப் இணையத்தினூடாகவும் சமகாலத்தில் எடுத்து வரப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சரி, இப்ப குவியம் வந்து விடுது 2000ஆம் ஆண்டு வந்த அப்புறம் இந்த குவியம் விருதுகள் எத்தனையாம் ஆண்டு வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டது? குவியம் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் போதே எனக்கு அதன் ஊடாக சில விடயங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஒன்று விருதுகள், இரண்டாவது எம் சினிமா கலைஞர்களுக்கான குறும்பட போட்டி அல்லது வேறு சினிமா சார்ந்த போட்டிகள், அடுத்தது பயிற்சி பட்டறைகள். இவையெல்லாம் ஒரு குவியம் என்கின்ற ஊடகம் அல்லது நிறுவனத்தினூடாக செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. குறுகிய நாளிலேயே நான் அதை ஒரு நிறுவனமாகவும் பதிவு செய்து விட்டேன். என்றால் எதையுமே நாங்கள் ப்ராப்பராக முறைப்படி செய்ய போனால் எங்களுக்கான வாய்ப்புகள் அல்லது அனுமதிகள் உடனடியாக கிடைக்கும் என்பதால் உடனடியாகவே குவியத்தை நான் ஒரு பிரைவேட் லிமிடெடாக பதிவு செய்து அதன் மூலமா அதில் கொடுக்கப்பட்ட விடயங்களில் சினிமா தயாரிப்பு, அதே போல இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தொடங்கிய விடயம். இன்னொரு புறம் நான் ஏற்கனவே எங்கள் சினிமாவுக்கு என்று தனியான ஒரு ஊடகம் இல்லை என்று சொன்னதை போல எங்கள் சினிமா கலைஞர்களுக்கான தனியான விருது விழாக்களும்
குறிப்பிட்ட காலப்பகுதியில் 2000 அந்த காலப்பகுதியில் இருக்கவில்லை. அதுக்கு முன்பாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில், கொழும்பில் சினிமா விருதுகள் ஏற்கனவே சில பெயர்களில் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய நண்பர்களும் அப்படி செய்திருக்கின்றார்கள். எனவே அவையெல்லாம் நின்று போயிருந்தது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவையெல்லாம் நின்று போயிருந்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப எனவே எனக்கு இந்த விடயத்தை ஆரம்பிக்கும் போது இரண்டு விடயங்கள்லாம் முன்னின்றது. இதை எக்காரணம் கொண்டும் நான் நிறுத்திவிடக்கூடாது, தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பது முதல் விடயம். அடுத்தது, யாரும் கூட வருவார்கள், ஒருவரிடம் விட்டு போய் விடுவார்கள். யார் விட்டு போனாலும் என் ஆளுகைக்கு உட்பட்டு இந்த விடயத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இதை நான் என்னுடைய ஆளுகை, அதாவது பண ஆளுகைக்கு உட்பட்டு இதை வைத்திருந்தேன். யார் விட்டு போனாலும் நான் இதை சில இதற்கு தொடர்ச்சியாக உதவக்கூடியவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். அப்படியானவர்களை துணை கொண்டு இதை நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கிற விடயம். அதனால் தான் இப்பொழுது வரை இது நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது விருது விழா 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. யாழ்ப்பாணத்தில் செய்திருந்தோம். 2022, 23, 24 இந்த மூன்றும் யாழ்ப்பாணத்தில் செய்து இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு தலைநகர் கொழும்பில் செய்திருக்கின்றோம். எனவே இம்முறை ஏற்கனவே 3 வருடங்களில் கிடைத்ததை விட இன்னொரு அனுபவம் கிடைத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் பலரையும் சென்று இன்னும் சேர்ந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமா. சரி, இப்ப நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலவே நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், சினிமாவோ அல்லது ஊடகமோ அல்லது இப்படி போகின்ற பொழுது எல்லோரும் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டுத்தான் எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்ற இளைஞர்களோ அல்லது யுவதிகளோ யாழ்ப்பாணத்திலோ அல்லது வேறு பகுதியிலோ, இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியிலோ, கொழும்பிலோ. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு நான் மெச்சுகிறேன், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் அது ஒரு முக்கியமான விடயம் பொருளாதார ரீதியாக. ஆரம்பத்தில் எப்படி சமாளித்தீர்கள் ஐயா? உங்களுடைய சொந்த பணத்தை போட்டுத்தான் இருந்தீர்களா அல்லது ஆரம்பத்திலே உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் அல்லது விளம்பரங்கள் கிடைத்தார்களா? ஆரம்பத்தில் குவியம் ஆரம்பித்தது ஊடகமாகத்தான். எனவே ஒரு வெப்சைட், அதே நேரத்தில் அந்த விடயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பெருசாக பணம் தேவையில்லை, நண்பர்களின் உதவியுடன் செய்ய ஆரம்பித்தாவிட்டு குவியம் விருதுகள் என்று வரும்போது நிச்சயமாக ஒரு விருது விழாவை செய்து முடிப்பதற்கு ஒரு தொகை தேவை. அந்த தொகையை நாங்கள் விளம்பரதாரர்கள் மூலம் பெறுவதற்கு அதற்கான ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி நாங்கள் சில பேரை அணுகி இருந்தோம். நண்பர்களும் இணைந்திருந்தார்கள். அதன் மூலமாக மிகவும் இதில் நான் அந்த சொன்ன விடயம் தான், அந்த பட்ஜெட்டை நான் மிக மிக குறைந்த பட்ஜெட்டாக வைத்திருந்தேன். என்றால் ஒரு முறை நாங்கள் படம் காட்டுவதற்காக அல்லது ஏதாவது நாங்களும் செய்கின்றோம் காட்டுவதற்காக பிரம்மாண்டமாக செய்து விட்டுடலாம். ஒரு வருடம் அதை செய்து விட்டுடலாம். ஆனால் அடுத்த வருடமே அது முடங்கி விட்டுறது. எனவே ஒரு படிப்படியான வளர்ச்சி தான் எனக்கு தேவை என்கின்ற ரீதியில் மிகவும் குறைந்தபட்சம் நான் என்னுடைய பட்ஜெட்டை ஒருவரிடம் சொன்ன போது அவர் சொன்னார், இப்படி வெளியால சொல்லாத, ஏன்னா உழவு சீப்பா நீ செய்யற, இல்லாட்டி குறைந்த தொகைக்கு செய்யற என்று தெரியக்கூடாது, ஒரு ப்ரொபோசல் கூட பெருசா போட்டுதாண்டெல்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை என்ன, இப்படி ஒரு விருது விழாவை நடத்த வேண்டும். அந்த விருது விழாவை நடத்துவதற்கு என்னிடம் பணம் இல்லை. என்னிடம் பணம் இல்லாத போது நான் விளம்பரதாரர்களை தான் கேட்கலாம். எனவே இந்த விடயத்தில் இன்னும் ஒரு சிக்கலை நான் எதிர்கொண்டேன். என்னவெனில், உங்கள் சினிமா சார்ந்த ஒரு விருது விழா, எனவே இதை ஒரு கொமர்ஷியலாக நாங்கள் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களிடம் போயெல்லாம் அணுக முடியாது. அடுத்தது, இந்த விருது விழாவுக்கு வருபவர்களும் பங்கு பெற்றுபவர்களும் எல்லாமே சினிமா கலைஞர்கள். எனவே ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு இசையமைப்பாளரையோ பாடகரையோ அல்லது யாரையாவது கூட்டிட்டு வந்தால் இங்கு அதற்கான அந்த விளம்பரங்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். அது எங்களுடைய பிழை இல்லை, அவர்களுடைய பிழையும் இல்லை. அதுக்கான அந்த வணிக ரீதியில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருந்தது. எனவே சினிமாவை விரும்புபவர்கள் தான் இதற்குள் பணத்தை தர முன்வருவார்கள். அப்படி சிறு சிறிதாக இது நான்காவது வருடம் எனும்போது ஒவ்வொரு வருடத்துக்கும் புதிதாக வருவார்கள், போவார்கள். ஆனாலும் எனக்கென்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவர் கூடிக்கொண்டு வருகின்றார். எனவே இப்படி நான் தொடர்ச்சியாக செய்யும் போது நிச்சயமாக ஒரு 10வது வருடத்தில் ஒரு 10 பேர் என்னுடன் கூட இருப்பார்கள், சினிமா கலைஞர்களை வளர்ப்பதற்காக அல்லது என்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக என்று சேரும் போது எனக்கும் அது பலமாக இருக்கும். அந்த 10வது விருது விழா சில வேளை பிரம்மாண்டமாகவும் நடக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா. நான் நினைக்கிறேன் உங்களுடைய மனதுக்கு அது அதை விட சிறப்பாக நடக்கும் நம்பிக்கை இருக்கிறேன். என்றால் அதுக்குத்தான் நீங்கள் செய்கிற சேவைக்குத்தான் இன்றைக்கு இந்த வானொலியோடாக நாங்கள் வெளியில கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய சேவை அளப்பரியது. உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அடுத்த ஒரு கேள்வி, இப்ப உங்களுடைய குவியம் விருதுகளில் உள்ளூர்ல எடுக்கப்பட்ட படத்தை விட புலம்பெயர்ந்து எடுக்கப்பட்ட, அண்மையில இந்த செல்வின் தாஸ் இயக்கிய இந்த கூத்தாடி திரைப்படம் வர இருக்கிறது, இலங்கை பூராக ஓட இருப்பதாக அறிகின்றோம். அடுத்த மாதத்தில இருந்து ஆஸ்திரேலியாவிலும் வருகின்ற 9ஆம் தேதி லிவர்பூல் என்ற இடத்தில் காண்பிக்கப்படுகிறது. அதை விட இந்தியாவிலும் வர இருக்கிறது. எப்படி இந்த வெளிநாட்டில் இருக்கிற படங்களையும் என்ன கேட்டகரி, என்ன வகைகள் எடுத்து விருது கொடுக்குறீங்க? இந்த கூத்தாடி திரைப்படமும் சில விருதுகளை பெற்றுக் கொண்டதாக அறிகின்றோம். அப்படி சொல்லுங்களேன். இந்த விருது விழா ஆரம்பித்த போது ஆரம்பத்தில் முதலாவது
அந்த விருது விழாக்கான அழைப்பில் அல்லது அந்த இதில் இருக்கின்றது, அந்த அறிவித்தலில் இருக்கின்றது. இது எம்மவர் திரைப்படம். இதில் நாங்கள் இலங்கையில் இருந்து எடுக்கப்படும் திரைப்படங்கள் என்று எந்த ஒரு தனியாக நாங்கள் கொடுக்கவில்லை. எம்மவர்களுடைய படம் அது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டாலும், நான் சில உதாரணங்கள் உங்களை ஆரம்பத்தில் சொன்னேன். சில சர்வதேச திரைப்பட விழாக்கள் நடக்கின்றது, எம்மவர்கள் நடத்தக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாக்கள் நோர்வே, கனடா என்று இருக்கின்றது. முந்தி பிரான்சில் நடந்தது, ஆஸ்திரேலியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற நினைக்கின்றேன். இப்படியான திரைப்பட விழாக்களில் எங்களுடைய படம், இலங்கை தமிழர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களை அவர்கள் எல்லோருமே அனுப்ப சொல்லி கேட்கின்றார்கள், கிடைக்கின்றது. அதே போலத்தான் குவியத்துக்கும் எங்களுடைய படங்கள் எந்த நாட்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அதை அனுப்பலாம். அது நிச்சயமாக கலைஞர்கள் இருந்தால் நன்று என்கின்ற விடயம்தான். கலைஞர்கள் பங்கு பெற்றல் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் முதல் வருடத்திலேயே எங்களுக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து குறும்படங்கள் வந்திருந்தது. அதன் என்பதாக இந்த விருது விழா தொடர்பான அறிவித்தல்கள் பலருக்கும் சில நேரங்களில் சென்றடைவதில்லை. அதனால் பலரும் அதை கவனத்தில் எடுப்பதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் இந்த சினிமாவை சரியாக உற்று நோக்கினால் புலம்பெயர் தேசங்களில் உருவாகின்ற திரைப்படங்கள், எம்மவர்கள் திரைப்படங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணிக்கையும் சமகாலங்களில் நன்றாகவே குறைந்து விட்டது. எடுக்கின்றார்கள், ஆனால் குறைந்து விட்டது. அப்படி இருக்கும்போது எம்மை சிலர் இங்கே உள்ளூரில் எடுக்கக்கூடிய எம்மவர்கள் திரைப்படத்தையே எமக்கு அனுப்புவதில்லை. இதை 3வது குவியம் விருதுகளில் நான் மிக கவலையுடன் குறிப்பிட்டிருந்தேன். 7 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் எடுக்கப்பட்டிருந்தது இலங்கையில். 7 திரைப்படங்களும் எங்களுக்கு அனுப்பப்படவில்லை. ஆனால் அந்த 7 திரைப்பட இயக்குநர்களுக்கு நான் தனித்தனியாக அனுப்பினேன், உங்களுடைய திரைப்படங்களை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று. அதற்கு பல காரணங்கள் அவர்களிடம் இருக்கலாம். அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இவர்கள் அனுப்பவில்லை என்ற கவலை எனக்கு இருக்கின்றது. தனித்தனியாக அனுப்பியும் இவர்கள் அனுப்பவில்லை என்று சில பேர் அதற்கான காரணத்தை கூறினார்கள், சில பேர் கூறவே இல்லை. எனவே இலங்கையிலிருந்து படம் எடுப்பவர்களே குவியம் விருதுகளுக்கு சில வேளைகளில் அனுப்புகின்றார்கள். ஆனால் ஒரு சர்வதேச விருதை பெறுவதற்கு அவர்கள் விருப்பப்படுகின்றார்கள், அனுப்புகின்றார்கள். அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளிலிருந்து ஒரு திரைப்படத்தையோ குறும்படத்தையோ பாடலையோ எடுத்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டு அல்லது எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய குவியம் விருதுகளில் எங்கள் திரைப்படத்தை போட்டியிடலாமா என்று ஒருவர் கேட்கும் போது, அவர் நிச்சயமாக ஒரு ஈழத்தமிழராக இருக்கும் போது அதை நாங்கள் மறுப்பதற்கோ அல்லது அப்படி ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் எதையுமே நாங்கள் நிபந்தனைகள் எதையுமே வைக்கவில்லை. எனவே யார் அனுப்பினாலும் எடுப்போம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் சொல்வது, உங்கள் திரைப்படத்தில் இலங்கை கலைஞர்களுக்குத்தான் விருதுகளை வழங்குவோம். இந்திய கலைஞர்களோ வேறு நாட்டு கலைஞர்களோ பங்கு பெற்றிருந்தால் அவர்களுக்கு விருதுகளை நாங்கள் வழங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு கலைஞர்களுக்கு என்றுதான் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்று. அதிலும் இம்முறை ஒரு சிக்கல் வந்தது. ஏனென்றால் மிக நெருக்கமாக இப்பொழுது கலைஞர்கள் இந்திய கலைஞர்களுடன் இணைந்து வேலை செய்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை நாங்கள் புறக்கணிப்பதாகவோ அல்லது அவர்களுக்கு சரியான தகுதியை கொடுக்க முடியாமலோ சில சிக்கல்களை இம்முறை எதிர்கொண்டு அது தொடர்பான அறிவித்தலை இன்னும் சில நாட்களில் நான் பொதுவாக விடுவிப்பேன். என்றால் அவர் பலருடைய ரிக்வெஸ்டாக இருந்தது, நாங்கள் அப்படி என்றால் நாங்கள் அனுப்பவில்லை. ஏனென்றால் எங்கள் படங்களில், எங்கள் குறும்படங்களில் இந்திய கலைஞர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு விருது கொடுக்காவிட்டால் நாங்கள் அனுப்பவில்லை என்றெல்லாம் சொல்லி இந்த முறை உரிமையுடன் சண்டையெல்லாம் பிடித்திருந்தார்கள். எனவே காலகாலமாக கலைஞர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுத்தான் இந்த விருது விழாவை நடத்துகின்றேன் என்பதால் அடுத்த வருடம் ஒரு எம்மவர் தயாரிப்பு என்றுதான் இந்த குவிய விருதுகள் அமையும். அதை நான் இந்த நேர்காணல் ஊடாக சொல்வதில் மகிழ்ச்சி எனக்கு. இதை ஒரு தனி அறிவித்தலாக குவியத்தில் விடுக்க இருக்கின்றேன். கலைஞர்கள் எம்மவர்களுடைய படங்களில் யார் எந்த நாட்டவர்கள் வேலை செய்திருந்தாலும் அவர்கள் விருதுக்கு தகுதியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கான விருது கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். நிச்சயமாக அருமையிலும் அருமை, நல்ல ஒரு தகவலுடன் பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மை. இப்ப சரி, இன்னொரு பக்கம் விருது கொடுத்து கொண்டு வாரீங்க, 4 வருடம் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு விடயம். இப்போது எங்களுக்குரிய முகநூல் வாயிலாகத்தான் தெரிய வந்தது குவியம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது, இப்படியெல்லாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோட அண்மையில் நடந்ததையும் பார்த்திருந்தோம். இப்ப இதுக்கான தெரிவு குழு, அதுல யார் யார் இருக்கிறார்கள், அல்லது நீங்கள் மட்டும்தான் தெரிவு செய்வீர்களா, அல்லது அதை எப்படி பாக்குறீங்களா, எப்படி தெரிவு செய்கிறீர்கள் வரதயன்? இந்த கேள்வி சிலர் எழுப்பி இருக்கிறார்கள், பலர் எழுப்பவில்லை. அது ஏன்னு தெரியல. ஆனால் இதற்கான பதிலை நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சில பேர் இதற்காகவே அனுப்பவும் இல்லை. இப்ப நான் சொன்னேன் 7 படம் வந்திருந்தது. ஆனா ஒரே ஒரு ஆள் கேட்டிருந்தார், இந்த நடுவர் குலாம் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று ஒரு தயாரிப்பு ஒரு இயக்குனர் கேட்டிருந்தார். அவர் அதை நான் சொல்லாதபடியால் தான் அவர் அதுக்கு அனுப்பவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு நான் அவருக்கு கூறிய காரணங்கள் இருக்கின்றது. என்னென்றால் இது ஒரு பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த பெரிய பணபலம் படைத்த ஒரு ஆள் நானும் இல்லை, எங்களுடைய நிறுவனமும் இல்லை. எனவே இதுக்கு நாங்கள் ஒரு வெளி
இந்தியாவிலிருந்து ஒருவரை இப்பொழுது கொண்டு வரக்கூடிய நடுவர் குழாமின் தலைவராகவோ அல்லது அந்த ஒரு குழுவுக்கோ கொண்டு வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டிகள் எங்களுக்கு பண ரீதியாக இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் உள்ளூர் இருக்கக்கூடிய சிறந்த விமர்சகர்கள், சிறந்த கலைஞர்களை வைத்துத்தான் இதை ஆரம்பத்திலிருந்தே நான் தெரிவு செய்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பிரச்சனை கொண்டு வருகின்றது என்னவென்றால், இங்கு கலைஞர்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒரு பங்கு இருக்கின்றது. இவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்து விமர்சனம் பொதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் படத்தை இன்னும் ஒரு ப்ரொமோட் செய்கின்றார் இல்லை, அல்லது இன்னும் இணைந்து இன்னும் ஒரு பணியாற்றுகின்றார் இல்லை என்கின்ற விடயங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது சிலர் தொடர்பிலான விமர்சனங்களும் இருக்கின்றது. சுமார் உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய குவியம் விருதுகளினுடைய 5 நடுவர்களில் ஒருவராக ஏ ஜெயச்சந்திரா இருக்கின்றார் என்று வைப்போம் ஒரு பேச்சு. ஏ ஜெயச்சந்திராவால் ஏதோ ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களோ, அல்லது இவர் நடுநிலையாக இருக்க மாட்டார் என்று நினைப்பவர்களோ, அல்லது இவருக்கு பக்கச்சார்பானவர் என்று நினைப்பவர்கள் இருக்கும் போது, அப்படியானவர்கள் உள்ளுக்கு இருக்கின்றார்கள் என்று தெரியும் போது, நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்கள், நீங்கள் இவங்களுக்கு தானே கொடுக்குறீங்கள், அல்லது நீங்க இவங்களை ரிஜெக்ட் பண்றீங்கள், இப்படியான கருத்துக்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய அந்த நடுவர் குழாமில் இல்லாதவர்களுடைய பெயர்களை சொல்லியே அவர்கள் எங்களுடன் சில பேர் நெருக்கமாக இருக்கின்றார்கள். என்னுடன் எல்லோருமே நெருக்கம்தான். ஒரு ஊடகவியலாளனாக, ஒரு குவியம் சார்ந்தவனாக இங்க இருக்கக்கூடிய பலரும் நெருக்கம். அப்படி இருக்கும்போது நான் சிலருடன் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வேன். அப்பொழுது அவர்கள் நினைப்பார்கள், அதே நேரத்தில் சில ஸ்பான்சர்ஸ், சினிமாவில் இருப்பவர்கள் தான் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ஆகவும் வருகின்றார்கள். இது எனக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு படத்தை எடுக்கின்றீர்கள், எனக்கு அனுப்புகின்றீர்கள், நீங்கள் தான் சினிமாவில் விருப்பப்பட்டு, எண்ணில் விருப்பப்பட்டு, குவியத்தில் விருப்பப்பட்டு நீங்கள் ஒரு பணத்தையும் தர தயாராக இருக்கின்றீர்கள் என்றால், அப்ப உங்களோட படத்துக்கு இவர் கொஞ்சம் ஃபேவர் காட்டிட்டார். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பொதுவாகவே இதுவரை நான் இந்த 4 வருடங்கள் நடுவர்கள் யார் என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்லாம இந்த அந்த என்ன சொல்றது, எங்களுக்கு வரக்கூடிய படைப்புகளை சரிபார்ப்பது என்பது வெறுமனே இவர்கள் படைப்பை அனுப்பும் போதுதான் நாங்கள் பார்ப்பதில்லை. இன்று ஒரு குறும்படம் வெளியாகின்றது, பாடல் வெளியாகின்றது எனும் போது அதை உடனே பார்த்து உடனே அது சார்ந்த ஒரு கணிப்பை எங்களோட குவியம் ஊடக குழுமம் எங்களுடைய நண்பர்களுடன் இணைந்து, இந்த ஊடக நண்பர்களுடன் இணைந்து நாங்கள் இந்த பாட்டு, இந்த படம், அது பற்றின விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் செய்து அதை பற்றி பிரசுரிப்பதால் எங்களுக்கு அந்த இவர்கள் அனுப்பும் போது நாங்கள் முதலாவதாக இந்த படத்தை நாங்கள் ஏற்கனவே எப்படியும் பார்த்திருப்போம். 190 விதமான படைப்புகளை பார்த்திருப்போம். எங்களுக்கு அந்த படைப்புகள் சார்ந்து புள்ளியிடுவதோ அல்லது தெரிவு செய்வதோ மிக மிக இலகுவாகத்தான் இருக்கின்றது. உண்மை உண்மை உண்மை. நல்ல கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். யதார்த்தமான பிரச்சனைகள், நீங்கள் உண்மையாக பேசுகிறீர்கள். சிலர் இப்படியான விடயங்களை பேசுவதற்கு தயங்குவார்கள் வருவது என்னவென்றால் ஒரு பக்கமாக சார்ந்து உள்ளல். இதுதான் எங்களுடைய பிரச்சனை என்பதையும் அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் எல்லோரையும் சேர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு திறமையான என்ன சொல்ல தலைமைத்துவம் கூட இருப்பதாக நான் அறிகின்றேன். நான் நினைக்கின்றேன் இனிவரும் காலங்களில் எல்லோரும் உங்களை நன்கு அறிந்து செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் என்னிடம் இருக்கின்றது. என்றால் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாக சொல்லுகிறீர்கள். சிலர் அந்த விடயங்களை சொல்ல மாட்டார்கள், வெளியிலே பொது வெளியில சொல்ல மாட்டார்கள் இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனால் இவ்வளவு நல்ல விடயங்களை செய்கின்ற பொழுது அப்படியும் சில பக்கச்சார்பான அல்லது அப்படியான பிரச்சனைகள் வரத்தான் போகும். அது எங்களுடைய சமூக இயல்பாகவும் இருக்கிறது. அது அப்படி பார்க்கின்ற பொழுது என்றாலும் பாராட்டுக்கள். என்னென்றால் இப்படி ஒரு சின்ன விடயத்தை செய்வது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதுவும் ஒரு பொது வழியில ஒரு உலக சமூக இயக்கத்தோடு இணைந்து எங்களுடைய இளம் கலைஞர்களுக்கு அல்லது புதிதாக ஈழ சினிமாவோடு அல்லது இருக்கிற கலைஞர்களை ஊக்குவிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. எல்லோரும் அதை சொல்லலாம், செய்யலாம் என்று சொல்லி செய்து பார்த்தால்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம், துன்பம் அல்லது தாற்பயம். அந்த வேளை மீண்டும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வருவதையும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கனகாலம் பயணிக்க வேண்டும் என்றும் நான் இந்த வேளையில இந்த வானொலி சார்பாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நிச்சயமாக எனக்கும் என்னுடைய குவியம் சார்ந்த ஊடக பயணம், என்னுடைய ஊடக பயணம் இல்ல, குவியம் சார்ந்த ஊடக பயணம் தொடர்பில் எங்கேயாவது இடத்தில் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் அமையுமா என்றுதான் நினைக்கிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நானே ஒரு ஊடகம் நடத்துகின்றேன், நானே ஒரு யூடியூபர் என்று நானே இருந்து கதைப்பதிலும் பார்க்க இன்னும் ஒருவர் சில விடயங்களை கேட்கும் போது எனக்கு ஒரு அங்கீகாரமாகவும் அதே நேரத்தில் ஒரு சரியான ஒரு ஒளிபரப்பாகவும் அது இருக்கும். அந்த வகையில் எதிர்பாராத விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. என்னை நேர்கண்ட ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டத்தாவனத்துக்கும் அதே நேரத்தில் அறிவிப்பாளர் ஜெயச்சந்திரா ஆகிய உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நிச்சயமாக. மற்றும் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய
பல விடயங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று இந்த வானொலிக்காக இந்த நேரத்தையும் ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள். அதுக்கு மீண்டும் ஒரு நன்றிகள். மற்றும் உங்களுடைய இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய படைப்புகள் அல்லது உங்களுடைய உங்களுடைய விருது வழங்கல் மிகவும் சிறப்பாக அமையணும் என்று இந்த வழியில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். எல்லோருடைய ஒத்துழைப்புடனும் இன்னும் சிறப்பாக எதிர்வரும் இடங்களில் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். அப்படியே இன்று இவ்வாற நேராக இலங்கையிலிருந்து திரைப்பட செயற்பட்டாளர் மற்றும் குவியம் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு பரோதயன் அவர்கள் கலந்துடன் சிறப்பித்திருந்தார்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுள்ளும் நான் உங்கள் அன்பின் AJ சந்திரா. வணக்கம் நேயர்களே.